சென்னை சரௌண்டிங்லேயும் இதை விட ரேட் ரொம்ப கம்மியாக ஒரு லேண்ட் இல்லைப்பா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு சூப்பரான வில்லா பிளாட்டை கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க, 700 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு டிடிசிபி அப்ரூவ் லேண்டே பார்த்தீங்கன்னா வெறும் 9 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிற முடியும். இங்கே லேண்டு மட்டுமே கம்மியாக கொடுக்கலங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடுமே கட்டி தராங்க. அதுவுமே ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கட்டி தராங்க. ஆமாங்க, இடத்தோட இந்த மாதிரி தனி வீடே பார்த்தீங்க அப்படின்னா 21 லட்சம் ரூபாயிலிருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக சென்னை சரௌண்டிங்கில் லேண்டு வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த வாரம் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. என்னப்பா ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எங்கேயோ அவுட்டரில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, சிங்கப்பெருமாள் கோயிலோட பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த பிரிட்ஜிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் வரும். இதையுமே தாண்டி நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியாக தெரியக்கூடிய மகேந்திரா வேல் சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்தும் எக்ஸாக்டாக 4 கிலோமீட்டரில் உங்களால் இந்த ப்ராஜெக்ட் வந்துக்கிற முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் இடம் வாங்க போறீங்க அப்படின்ற எந்த ஒரு தயக்குமே தேவையில்லை. ஏன்னா இங்க 1400 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. அதுல ஆல்ரெடி 1200க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவு ஒரு வேல்யூவான ப்ராஜெக்ட் அப்படின்றது. இப்போ நான் நிற்கிறது இந்த ப்ராஜெக்டோட ஃபேஸ் 4ங்க. ஸோ சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ் 1 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு இங்கே மார்க்கெட் வேல்யூ வெறும் 7 ரூபா போய்கிட்டு இருந்துச்சு. 7 ரூபாய்க்கு தான் இவங்களுமே சேல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு கைட்லைன் வேல்யூவும் 1340 ரூபா போய்கிட்டு இருக்குது. அதே ரேட்டுக்கு இப்போ சேல் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, 2 வருஷத்துல இந்த அளவுக்கு இந்த லொகேஷன்ல growth ஆயிருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல என்னென்ன அப்ரிசியேஷன் வரப்போகுது அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. இந்த அப்ரிசியேஷன் இந்த growth இதோட நிக்க போறது கிடையாது. ஏன்னா பக்கத்துல சிபிஆர் ரோடு வருது. இது இல்லாம ஆல்ரெடி மகேந்திரா வேல் சிட்டியுமே பக்கத்துல தான் இருக்குது. ஸோ அதனால இந்த growth இதோட நிக்க போறது கிடையாது. ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னுமே growth ஆகும். ஸோ அவ்வளோ வெளியே வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம், நீங்கள் இந்த சைட்டை பார்க்க வரதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை மொத்தமாக கூட்டுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டுவாங்க. வேறு யாராவது சென்னை சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களையுமே கூட்டுவாங்க. ஏன்னா சென்னை சரௌண்டிங்லேயும் இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக, அதுவும் டிடிசிபி ரேரா அப்ரூவோட இந்த மாதிரி மெகா டவுன்ஷிப்பில் ஒரு லே அவுட் அப்படின்றது சென்னை சரௌண்டிங்கில் இதை விட்டால் வேறு எங்கேயுமே கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கஷன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது விஐபிங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் லொக்கேட்டாக இருக்குது. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா மகேந்திரா வேல் சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் இந்த ப்ராஜெக்ட் கொண்டாக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தமா 1400 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆனா இதுக்கு முன்னாடியே 1250 பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஐ மீன் நான் சொல்றது புக்கிங் கொடுத்து இந்த லேண்டை நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரலங்க. ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிச்சு, 10 வாங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே மக்கள் வாங்குறதுக்கு முன் வராங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் எடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள இபி லைனும் வந்துருச்சு, ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவனி ட்ரீஸ் போட்டிருக்காங்க. இதையுமே தாண்டி உள்ளுக்குள்ள நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லே அவுட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பெஸ்டா குவாலிட்டியா இங்க ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து, அதாவது எல்லா பேருமே வாங்கணும் அப்படின்ற வகையில 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் 1350 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட்டை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இங்கே 9 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிற முடியும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லொகேஷன்ல கவர்மெண்டோட கைட்லைன் வேல்யூ கிட்டத்தட்ட கவர்மெண்ட் விலைக்கு இங்கே லேண்ட் கொடுக்குறாங்க அப்படிதாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வீடு கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க கஸ்டமைஸ்டா வீடுமே கட்டி தராங்க. எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, ஸோ அந்த வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இடத்தோட கஸ்டமைஸ்டா தனி வீடு பாத்தீங்க அப்படின்னா 21 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு சூப்பரா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து 4 கிலோமீட்டர்ல மகேந்திரா
வெர்ஷனுக்கு போய்க்கிற முடியும். அது மட்டும் இல்லாம அதே 4.5 கிலோமீட்டர் நம்மளால சிங்கப்பெருமாள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்க்கிற முடியும், சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போய்க்கிற முடியும். இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா சென்னை பெரிய ரிங் ரோடுக்கு போய்க்கிற முடியும். சோ அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உரகடத்துக்கான பைபாஸ் இருக்குது. அதாவது உரகடம் போகக்கூடிய அந்த ஹைவே நீங்க அதிகபட்சம் 4 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். இது இல்லாம ஜிஎஸ்டியுமே அதே 4 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். சோ ஜிஎஸ்டிக்கு பக்கத்துல சென்னையில ஜிஎஸ்டிக்கு பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த ரேட்ல உங்களால வேற லேஅவுட் காட்ட முடியாது. இவங்க அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா பார்க்கும்போது நீங்க ரேட் ரொம்ப கம்மியா சென்னை சரௌண்டிங்ல ஒரு லேஅவுட் தேடுறீங்க, ஒரு வீட்டு மனை தேடுறீங்க அப்படின்னா, அதுவும் ஃபியூச்சர்ல நல்ல growth ஆகணும் அப்படின்ற மாதிரி தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றதுதான், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து மஹிந்திரா வேல் சிட்டி ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. சிங்கப்பெருமாள் கோயிலும் வெறும் 4 கிலோமீட்டர் தான். இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல இந்த ரேட்டுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்றது தெரியல. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட் மேனேஜ் பண்ணி தராங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் முறை நான் உங்கள் அமீர். டாடா பை பை, see you.